உங்களை அதிக நேரம் அமர வைக்க நான் விரும்பவில்லை. சீக்கிரமாகவே அனுப்பிவிடுவேன். 8:30 மணி வரையிலும் எடுத்துக்கொள்வேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து உதவி செய்வாரா? ஆமென். இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களிடத்திலும் நான் கவனிக்கும் பொழுது எல்லாரும் கர்த்தரால் தாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதில் விருப்பம் உடையவர்களாக இருக்கிறார். என கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு விருப்பம் உடையவர்களாக இருக்கிறார். தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிற நாங்களும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு விரும்புகிறோம். தேவ ஊழியர்களாய் இருக்கிற நாங்கள் எங்களுக்கு முன் அமர்கிற, எங்களுக்கு முன் அமர்ந்து ஆராதிக்கிற, எங்கள் மூலம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்களும் விருப்பம் உடையவராக இருக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு முறை நாம் சபையை ஜெபித்து அனுப்பும் பொழுது சபையை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் இல்லைங்களா? வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வதித்து முடிக்கிறோம். ஆராதனை செய்யும் பொழுது ஆசீர்வதித்து முடிக்கிறோம். ஆவிக்குரிய அல்லது கிறிஸ்தவத்திற்கும் ஆசீர்வாதங்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு உண்டு. நெருங்கிய தொடர்பு உண்டு. வேதாகமத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு உண்டு. வேதாகமத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னு சொல்றேன், ஆண்டவர் பூமியை படைத்து ஒவ்வொரு நாளும் படைத்தவைகளை ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றையும் படைத்தவர் எல்லாவற்றையும் படைத்து விட்டு அவர் ஆசீர்வதித்தார். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர், ஆசீர்வதிக்கப்படுவதை விரும்புகிறது. ஆமென். பிலேயாமுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது பிலேயாம் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று கண்ட பொழுது. அப்ப இன்று பிரசங்கிக்கிற நானாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்படுவதை விரும்புகிற ஒருவரைத்தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். அது ஒரு நாளும் என்னுடைய ஆசீர்வாதத்தை விரும்பாதவர் அல்ல. இயேசு புதிய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது, நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னார். அதற்கு பாத்திரவான் அங்கு இருந்தால் அது அங்கு நிலைக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருடைய மனநிலை என்ன? தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது. அப்போ இன்று இரவில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த தேவ ஆசீர்வாதம் வந்தடைகிற அடிப்படையான 3 காரியங்களை நாம் வேதாகமத்தின் அடிப்படையில் கற்றுக்கொண்டு ஜெபித்து கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். ஆண்டவர் நல்லவர். நான் இன்று இரவில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இதற்கு முன் நான் இந்த பகுதிக்கு வந்தது இல்லை. பொதுவாக சென்னை பட்டணத்திற்கு அடிக்கடி வந்து செல்வேன். ஆமென். பாஸ்டரிடத்திலேயும் நான் தொடர்பு கொள்ளவில்லை. நான் இந்த 4 நாட்களும் 4-5 தினங்கள் இந்த பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டேன். அந்த முகாந்திரத்தில் இந்த அறைக்குள் அல்லது இந்த ஆலயத்திற்குள் வர கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். 3 அடிப்படையான வார்த்தைகளை சொல்லுகிறேன், கவனியுங்கள். 1, அழைப்பினால் வருகிற ஆசீர்வாதம். எழுதிக் கொள்ளுங்கள். அழைப்பினால் வருகிற ஆசீர்வாதங்கள். எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளலாம். நம்பர் 1, அழைப்பினால் வருகிற ஆசீர்வாதங்கள்.
எழுதுகிறவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒன்று, அழைப்பினால் வருகிற ஆசீர்வாதம். ரெண்டு, அழுகையினால் வருகிற ஆசீர்வாதங்கள். நம்பர் 2, இப்போ பொதுவா சொல்றேன், அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அழுகையினால் வருகிற ஆசீர்வாதங்கள். 3, அர்ப்பணிப்பினால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள். அர்ப்பணிப்பினால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள். இதோட முடிக்க முடியுமா? இல்லை இனி அப்படி பண்ண முடிய வேணாம். ஒரு வார்த்தை கூட எழுதி கொள்ளுங்கள். அபிஷேகத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதம். 4 காரியங்கள். 1, அழைப்பினால் உண்டாகிறது. 2, அழுகை. நீங்க ஷார்ட்டா எழுதுகிறீங்க. அழைப்பு, அழுகை, அர்ப்பணிப்பு, அபிஷேகம். இவ்வளவு எழுதுனா போகும். உண்டாகும் ஆசீர்வாதங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதுங்க. நேரத்தை நீங்கள் சீக்கிரமாய் கையாண்டால் நானும் சீக்கிரமா முடிச்சிருவேன். 1, சீக்கிரமாய் சொல்லுவோம். 1, அழைப்பினால் உண்டாகும் ஆசீர்வாதம். 2, அழுகையினால் உண்டாகும் ஆசீர்வாதம். 3, அர்ப்பணிப்பினால் உண்டாகும் ஆசீர்வாதம். 4, அபிஷேகத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதம். இந்த 4ம் ஆ ஆ ஆ ஆ என்று வரும். மறந்துவிடக்கூடாது. நம்ம கேட்கிற பிரசங்கங்கள், நாம் எதை கேட்கிறோமோ அதை கூடிய மட்டும் நம் மனதில் பதித்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். மனதில் பதித்து கொள்ள முயற்சிக்க. அதனாலதான் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் இயல்பான சொற்களில் எழுதணும். நிறைய வார்த்தைகள் பிப்ளிக்கல் வேர்ட்ஸ் நம்ம சாதாரண பேச்சு மொழியில் நாம் பயன்படுத்துவது இல்லை. ஆனா நம்ம எதை எழுதுகிறோமோ, எதை கற்றுக்கொள்கிறோமோ, நம்முடைய நடைமுறை வார்த்தையில் கற்றுக்கொண்டு எழுதினால் அது அப்படியே பதிந்துவிடும். 1, அழைப்பு. 2, அழுகை. 3, அர்ப்பணிப்பு. 4, அபிஷேகம். 4 விதத்தில் ஒரு மனிதனின் வாழ்வில் தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். இன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்களின் வாழ்க்கையை நாம் கவனித்தால் ஏதோ ஒரு விதத்துல இந்த 4 காரியங்களை டச் பண்ணியிருக்கும், அல்லது 4இல் ஒன்றாகிலும் டச் பண்ணியிருக்கும். இந்த 4ம் உள்ள நபர்களும் இருக்காங்க. இந்த 4இல் ஒன்று இருக்கிறதான நபர்களும் இருக்காங்க. இந்த 4இல் ஒன்றாகிலும் ஒரு மனிதனை தொடாத பட்சத்தில் அவனால் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். ஒன்று அழைப்பு இருக்கும், இல்லைன்னா அழுகை இருக்கும், இல்லைன்னா அர்ப்பணிப்பு இருக்கும், இல்லைன்னா அபிஷேகம். இந்த 4இல் ஒன்று கண்டிப்பா இருக்கும். இன்று எல்லா மனிதர்களிடத்திலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருக்கத்தான் செய்யும். நானும் ஏறத்தாழ 31 ஆண்டுகளாய் ஊழியம் செய்கிறேன். 29 ஆண்டுகளாய் ஒரு சபைக்கு போதகராக இருக்கிறேன். என்னுடைய திருச்சபையில் வருகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது எனது ஆசை. எனது ஆசை. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தானே அது சபைக்கு ஆசீர்வாதம், இல்லைங்களா? நம்முடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ இன்றைக்கு நாம் ஒரே ஒரு நிமிஷம் நீங்க கண்களை மூடி ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, இந்த செய்தி எனது ஆசீர்வாதத்திற்கு காரணமாக இருக்கும். எப்படி இருக்கணும்? இந்த செய்தி எனது ஆசீர்வாதத்திற்கு காரணமா இருக்கு. பைபிள் சொல்லுது, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்று முதல். உங்கள் சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாது, உங்களுடைய தேவை என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா வசனம் வெறுமையாய் திரும்பாது. வசனம் வெறுமையாய் திரும்ப. கண்களை மூடி ஒரு கணம், இயேசுப்பா, இந்த வசனத்தினால் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்க அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஜெபம் பண்றதுனால நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணணும். நான் ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டோம்ல.
நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த வார்த்தையினால் என்னை, என் குடும்பத்தை, என் சபையை, என் ஊழியத்தை, என் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். இந்த செய்தி எனது வாழ்வுக்கு ஆசீர்வாதமா இருக்கு, என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கு. இன்னைக்கு நாங்கள் எந்த வார்த்தையை கேட்கிறோமோ அது எங்களது வாழ்வுக்கு மிகவும் பயனுள்ளதாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் செய்தியை பிரசங்கிக்கும் பொழுது எல்லாருக்கும் சொல்லுகிற வார்த்தை, நம்ம கேட்கிற வார்த்தை வாழ்க்கையாவதற்கு நம்ம முயற்சி பண்ண. இது வார்த்தையாக இருக்கிறது வரைக்கும் யாருக்கும் பயன்படாது. இது ஒருவனது வாழ்க்கை ஆகும் பொழுதுதான் அவனுக்கு யூஸ் ஆகும். அப்போ ஒவ்வொரு செய்தியும், இப்ப நான் இன்னைக்கு பேசுறேன், நாளைக்கு இந்த பாஸ்டர் பேசலாம், நாளைக்கு உங்க பாஸ்டரையா பேசலாம். நீங்க எப்பொழுதெல்லாம் தேவ செய்தியை கேட்கிறீங்களோ அந்த செய்தி அல்லது அந்த வார்த்தை எனது வாழ்க்கையா மாறும். நீங்க நல்லா கவனிக்கணும். வார்த்தை வாழ்க்கையாகணும், வாழ்க்கை வார்த்தையாகணும். எப்படி? வார்த்தை வார்த்தை வாழ்க்கையாகணும், வாழ்க்கை வார்த்தையாகணும். அப்போ கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். இன்னைக்கு அநேக இடங்களில் வாழ்க்கை வார்த்தையாகாததுனால அநேகர் மாற்றங்கள் உணர முடியவில்லை. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்பை குறித்து பேசலாம், மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்புதலை குறித்து பேசலாம், சுவாசம் இல்லாதவர்கள் சுவாசத்தை குறித்து பேசலாம், பரிசுத்தம் இல்லாதவர்கள் பரிசுத்தத்தை குறித்து பேசலாம். ஆனால் பரிசுத்தம் உள்ளவர்களை உருவாக்கத்தான் முடியாது. ஒருவன் பரிசுத்தம் உள்ளவனை உருவாக்க வேண்டுமானால் அவனது வார்த்தை அவனது வாழ்க்கையா இருக்கணும். அதுதான் வார்த்தை வாழ்க்கையாகணும், வாழ்க்கை வார்த்தை. ஒரு ஆமென். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. ஒன்று, அழைப்பினால் உண்டாகிற ஆசீர்வாதம். எப்போ நான் எல்லாம் முடிக்கணும் ட்ரை பண்ண மாட்டேன். எப்போ என் டைம் வருமோ கரெக்டா முடிச்சேன், அவ்வளவுதான். என் செய்தி எல்லாம் முடியாது. நான் மணிக்கணக்கா பிரசங்கம் பண்றேன், அதனால செய்தி முடியாது. எப்போ என் டைம் வருமோ அதுல முடிச்சு உங்களை எழுப்பிடுவேன். ஓகேவா? ஃபைன், தேங்க்யூ. அழைப்பினால் வருகிற ஆசீர்வாதம் ரெண்டு. ஒன்று, அவர் நம்மை அழைப்பதினால் வருகிற ஆசீர்வாதம். ரெண்டு, நான் அவரை அழைப்பதினால் வருகிற ஆசீர்வாதம். எழுதுங்க. அழைப்புக்கு கீழ் ரெண்டு வரும். இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுல ஒன்று, அழைப்புக்கு பின் வருகிற ரெண்டு விதமான அழைப்பு. ஒன்று, அவர் என்னை அழைப்பதினால். ரெண்டு, நான் அவரை அழைப்பதினால். அழைப்பிற்கு பின் ஆசீர்வாதம் உண்டு. அழைப்பு ரெண்டு வகைப்படும். ஒன்று, ஆண்டவர் என்னை அழைப்பது, ஆண்டவர் என்னை அழைப்பது. ரெண்டு, நான் அவரை அழைப்பது. பைபிள் சொல்லுது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்ப அழைச்சது யாரு? நான். அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி கூப்பிட்டது யாரு? அப்ப அழைப்பு ரெண்டு வகைப்படும். ஒன்று, ஆண்டவர் என்ன கூப்பிட்டாலும் எனக்கு ஆசீர்வாதம், நான் அவரை கூப்பிட்டாலும் எனக்கு ஆசீர்வாதம். அவர் என்ன கூப்பிட்டாலும் எனக்கு ஆசீர்வாதம், நான் அவரை கூப்பிட்டாலும் ஆசீர்வாதம். ஒன்று, அவர் என்னை அழைப்பதினால். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தை எடுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. இது யாருடைய அழைப்பு? ஆபிரகாமுக்கு ஆண்டவரின் அழைப்பு. பிரைஸ் தி லார்ட். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்ப பிரசங்கம் பண்ணும் பொழுது ஊழியர்கள் அதிகமா சொல்லுவாங்க, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது அப்படி சொல்லுவாங்க. அப்போ அழைப்பு அதுக்கு மட்டும்தான், ஊழியத்துக்கு மட்டும்தான் நினைக்கப்படாது. ஒரு மனிதன் இந்த சபைக்குள்ள இயேசு கிறிஸ்துவை
வாயினால் உச்சரிக்கிறான் என்றால் அழைக்கப்படாத ஒருவனால் அதை செய்ய அழைக்கப்படாத ஒருவனால் செய்ய முடியாது. அழைப்பு என்பது ஊழியத்திற்காக உடையது மட்டுமல்ல. அழைப்பு என்பது காமன் வேர்டு. காலிங் அப்படிங்கிறது காமன் வேர்டு. என்னை எதற்கு அழைத்தார்? பிரசங்கம் பண்ணி சாகடிக்க அழைத்தார். உங்களை எதற்கு அழைத்தார்? கேட்டு கேட்டு சாக அழைத்தார். இவரை எதற்கு அழைத்தார்? இசை மீட்டு அழைத்தார். இவரை எதற்கு அழைத்தார்? ஒலி அமைக்க அழைத்தார். இவரை எதற்கு அழைத்தார்? இந்த மந்தையை மேய்க்க அழைத்தார். அழைப்பு என்பது ஒன்று, ஆனால் நோக்கம்தான் வெவ்வேறு. ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் அழைத்த அழைப்புல டிஃபரெண்ட் இருக்கு. அதனாலதான் நான் சொல்லுவேன், எல்லாரும் உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைக்கப்படாது. உங்களை மாதிரியே எல்லாரும் இருந்தா உங்க குடும்ப நாசமா போயிரும். எல்லாரும் குடும்ப தலைவரா இருந்தா சமையல் பண்றது யாரு? அப்போ ஒரு வீட்டுல ஒரு குடும்ப தலைவர் தான் வேணும். ஒரு வீட்டுல ஒரு குடும்ப தலைவர் வேணும், தலைவி வேணும். ஆமா, 2 பேரும் தலைவரானா வீட்டுல தலைவலி உண்டாயிரும். சில வீடுகள்ல பிரச்சனை வர காரணம் என்ன? அம்மாவும் லீடர், அப்பாவும் லீடர். அம்மா சொல்லும் நான் சொல்லத்தான் நீ கேட்கணும். அப்பா என்ன சொல்லும்? எல்லாம் நான் சொன்னாதான் நீ கேட்கணும். இப்ப என்ன பிரச்சனை? சொல்றதுக்கு ஆள் இருக்கு, கேட்க ஒரு வேலும் கிடையாது. அதனால காலையில ஒரு மேட்ச் சண்டை, மத்தியானம் ஒரு மேட்ச் சண்டை, சாயந்தரம் ஒரு மேட்ச், ராத்திரி ஒரு மேட்ச். ஆனா கப்பு வாங்க மட்டும் ஆள் இருக்காங்க. என்ன கொடுக்கறதுக்கும் இல்லை, வாங்கிறதுக்கு. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் அழைப்பு என்பது ஒன்றுதான், ஆனா நோக்கம் வேற. நோக்கம் வேற. மினிஸ்ட்ரியா இருந்தா கூட அழைப்பில் வித்தியாசம் உண்டு, நோக்கத்தில் வித்தியாசம் உண்டு. ஒரு எக்ஸாம்பிள், நீங்க எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் தான், தானா வந்த யாருமே கிடையாது. நீங்க யாருமே தானாக வந்தவர்கள் அல்ல. என் பிரசங்க ஸ்டைல் உங்களுக்கு ஓகேவா? சில ஆட்களுக்கு இப்படியே காட்டுட்டு இருந்தா உள்வாங்கிரும். கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான்கள், அவர்கள் கடைசியிலே எழுப்பி அனுப்பப்படுவார்கள். God bless you. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ரைட். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், அதனுடைய 1ஆம் வசனமும் 2ஆம் வசனத்தையும் படிங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இங்கே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும். அப்ப அவர் சொல்லுகிறார், ஃப்ரம், நான் எழுதுறேன், நானும் அழைக்கப்பட்டவனாகிய பவுல். அப்படித்தானே? 2ஆம் வசனத்தை பாருங்க. கொரிந்துவிலே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய அழைக்கப்பட்ட சபை. அழைக்கப்பட்ட பவுல், அழைக்கப்பட்ட சபை. ஃப்ரம் யாரு? பவுல், அவரும் அழைக்கப்பட்டவர். டு யாருக்கு? சபைக்கு. சபை யாரு? அழைக்கப்பட்டவர்கள். சரி, அழைப்பு 2 பேரும் இருக்கு. நாங்களும் அழைக்கப்பட்டவர்கள் தான், நீங்களும் அழைக்கப்பட்டவர்கள் தான். பாஸ்டர் மட்டும் அழைக்கப்பட்டவர், விசுவாசிகள் அனாதைகள் கிடையாது. அழைப்பு எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. தேவனால் அழைக்கப்படாத ஒரு நபர் இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள கிடையாது. புரியுதா இல்லையா? உடனே சிலர் யோசிப்பு, இல்லையே சந்திராக்கா தானே என்னை கூப்பிட்டுட்டு வந்தா, ஆண்டவர் அழைச்சாரு. நமக்கு சந்தேகம், என்னை கூட்டிட்டு வந்தது யாரு? சந்திராக்கா இருக்காங்களா? நல்ல வேலை. அக்கா சந்திரா தானே என்னை கூப்பிட்டு வந்தா. ஆண்டவர் கூப்பிட்டதான் அவர் பேசுறார். ஒன்னு கவனிங்க, அழைத்தது ஒருவராக இருந்தாலும் அந்த அழைப்பிற்கு பின் செயல்பட்டவர் கர்த்தராக மட்டும்தான். அல்லேலூயா. அதாவது நீங்க புரிஞ்சுக்கிடணும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்ல முடியாது. இயேசுவை கிறிஸ்து அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அங்கே ஆவியானவரின் கிரியை கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த இடத்தில் இருக்கிற நீங்கள் யார்? அழைக்கப்பட்டவர்கள். நான் யார்?
1ஆம் வசனம் எதற்காக அழைத்திருக்கிறது? அப்போஸ்தலன் ஆகும்படி. 2ஆம் வசனத்திலே அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பு எதற்காக? பரிசுத்தவான்களாகும்படி. அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை அழைத்தால் அது எதற்காக? ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. ராமே எம்மா, அழைப்புங்கிற ஒண்ணு உங்க மேல விழுந்துருச்சுன்னா அது எப்படித்தான் முடியும்? ஆசீர்வாதமாகத்தான். அதை மட்டும் மறந்துடாது. நான் நல்லா இருப்பேனா? நல்லா இருப்பேன். நான் இப்படிதான் சொல்றேன், நான் நல்லா இருப்பேனா? ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு பாஸ்டரா இருக்கிறவன் நான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அழைப்பு ஒரு மனிதனின் மேல் வரும் என்றால் அதன் முடிவு ஆசீர்வாதமாக. அதனாலதான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெளிவாக இருக்க வேண்டிய ஒன்று, நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டேன். நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டேன். என் குடும்பம் கர்த்தரால் அழைக்கப்பட்டேன். என் ஆண்டவர் தான் அழைத்து என்னை இந்த சபைக்குள் கொண்டு வந்தார். என் ஆண்டவர் தான் அழைத்து என்னை இந்த ஊழியத்திற்குள்ளே கொண்டு வந்தார். என் ஆண்டவர் அழைத்து என்னை இந்த விசுவாசத்திற்குள்ளே கொண்டு வந்தார். அப்ப அழைப்பு என்கிற ஒன்று இருக்குமானால் ஆசீர்வாதமாகத்தான் இருப்போம். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும், நான் நல்லா தான் இருப்பேன்? நான் இல்ல, நீங்க நெஞ்சில் அடிச்சு சொல்லுங்க. சண்டைக்கு அடிக்கிறது இல்லடா, வீட்டுல சண்டை போட்டுருச்செல்லாம் அடிப்பாங்க இல்ல, அந்த பழக்கம் எங்க ஊர்ல இருக்கு. உங்க ஊர்ல இருக்கா? கலது இங்க இல்லையோ? எங்க ஊர்ல அப்படிதான். யாருக்கா சண்டை போட்டாங்கன்னா யாராவது பழி, நான் அவனுக்கானே அடிச்சு அப்படியே காலத்திற்கு முன் மறிப்பதற்கான ஒரு முயற்சி. அப்போ நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். ஏன்? நான் தேவனால் அழைக்கப்பட்டவன். என் மேல அழைப்பு இருக்கு. என் மேல அழைப்பு. நான் நல்லா தான் இருப்பேன். எப்பவுமே சொல்றேம்மா, இன்னொருத்தங்க உங்களை ஆசீர்வதிக்கிறத விட நீங்க உங்களை பிளஸ் பண்ணி பழகணும். எப்படி 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 இந்த பையன் ஆசீர்வதிக்கவே இல்லையே அப்படின்னு அடுத்தவங்கிட்ட பிச்சை எடுக்க நிக்கப்படாது. சில ஆட்கள் அப்படிதான், அடுத்தவர்கள் தங்களை ஆசீர்வதிப்பதை அதிகமா விரும்புவாங்க. அது 2வது. என்னை நான் ஆசீர்வதித்து பழகணும். சில ஆட்களை நீங்க கவனிச்சீங்கன்னா, நம்ம எல்லாம் எங்க நல்லா இருப்போம், நான் எல்லாம் எங்க நல்லா இருக்க போறேன், நான் எல்லாம் ஒண்ணுக்கும் வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்ப இந்த ஊர்ல இந்த பழக்கம் இருக்கு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, யார் உங்களை சபித்தாலும் யார் உங்களை ஆசீர்வதித்தாலும் அது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களை ஒரு நாளும் சாபத்திற்குட்படுத்தி விடக்கூடாது. ஜீவனும் மரணமும் எங்க இருக்கு? அதனாலதான் தாவீது தன்னைத்தான் சொல்லுவார், என் ஆத்மாவே உறங்குறவன் இப்ப எந்திரிச்சு வீட்டுக்கு போவார், என் முழு உள்ளமே என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய்? யாரு சொல்ல? தனக்கு தானே சொல். கர்த்தரை நோக்கி காத்திரு, அவரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை. அப்ப எப்பவுமே அடுத்தவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், நீங்க உங்களை எப்பவுமே பிளஸ் பண்ணி பழகணும். நான் நல்லா இருப்பேன் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அண்ணே நான் ரொம்ப நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், நானும் நல்லா இருப்பேன், நீங்க நல்லா இருப்பேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான். முதல்ல இந்த கான்பிடென்ட் உனக்கு வேணும். ஆமே. எதனால? நீங்க பெந்தேகோஸ்து கோயிலுக்கு வந்ததுனாலயா? சரி. இடையில ஒயிட் சாரி கட்டுறீங்களா அதனாலயா? இல்லை. இந்த திருவிருந்துக்கு பந்திக்கு உட்காரு யாருக்கு இல்லை. நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். பசுயா நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும். உங்க ஊர்ல சவுண்டு போடலாமா? வேற லோக்கல்ல பிரச்சனை ஒண்ணு வராதுல்ல. அப்ப எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா ஒரு அல்லேலியா சொல்ல முடியுமா? அல்லேலியா சொல்லுங்க. வெரி குட் வெரி குட். இப்போதைக்கு போதும். இப்போதைக்கு அப்ப கவனிங்க, நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். ஆமே. அப்ப அழைப்பு எப்படித்தான் முடியும்?
அழைப்பு ஆசீர்வாதம். அப்ப எல்லாருக்கும் நான் புரிஞ்சுக்கணும், நான் நல்லா இருக்கேன். சரி, உங்க பக்கத்தில் இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களா இல்லையா? அவங்கள பார்த்து கேளுங்க, எஸ் ஆர் நோ? அழைக்கப்பட்டவர்களா இல்லையா? ஆமா. அப்ப கண்டிப்பா நான் என்ன சொல்லணும், நீங்க நல்லா தான் இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதுதான். அதாவது நீங்க நல்லா கவனிக்கணும். சில ஆட்கள் யாரோ ஒருத்தர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே, ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா நான் நல்லா இருப்பேன். அந்த பாஸ்டர் தலையில கை வச்சு என்னென்னவோ சொன்னார், கடைசியில சொன்னார் இன்று முதல் அப்படின்னார். அப்ப நான் நல்லா தான் இருப்பேன். யாரோ ஒருத்தர் சொன்னதுனால இல்லப்பா, கர்த்தர் என்னை அழைத்ததுனால நான் நல்லா தான். கர்த்தர் என்னை அழைத்த, நானா வரல. இங்க இருக்கிற ஒரு சிலருக்கெல்லாம் முன்னாடி பெந்தகோஸ்தை பார்த்தாலே வாந்தியும் பேதியும் வரும். ஒரு காலத்துல இந்த கூட்டம் எல்லாம் பிடிக்காது பாஸ்டர்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க. முன்னாடி எல்லாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே செய்யாது, நானே விமர்சனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க ஒண்ணு பாருங்க, கை உயர்த்துங்க, தப்பு இல்லை. அதெல்லாம் இன்னைக்கு பூச்சைக்குட்டி மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு காலத்துல ஆராதனை நமக்கு பிடிக்கிறது இல்லை, ஜெபம் நம்ம பிடிக்கிறது இல்லை, அலுவலியா காரண பார்த்தாலே நமக்கு வாந்தி வந்துடும். ஜெபத்தை கேட்டாலே சில ஆட்கள் அப்படித்தான், முன்வாசல் வெளியே பாஸ்டர் ஜெபம் பண்ண வந்தா இந்த பின்வாசல் வெளியே பெயர். இப்படி இருந்த சிலரை மணிக்கணக்கா தேவ சமூகத்துல வந்து உட்கார வச்சு ஆண்டவருடைய வசனத்தை அவர் கேட்க வைத்தார் என்றால் இது அழைப்பு என்று சொல்லாமல் வேற என்ன சொல்லுவேன்? அல்லேலூயா. அப்போ இந்த இடத்தில் இருக்கிற நான் அழைக்கப்பட்டு தான் வந்திருக்கேன், நானா வரல. பைபிள் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை ஆண்டவர் தான் என்னை தெளிந்து கொண்டார், ஆண்டவர் தான் என்னை அழைச்சிருக்கார், ஆண்டவராத்தான் இந்த இடத்துல கொண்டு வந்தார். இந்த பைபிளை நானா எடுக்கல, ஆண்டவர் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தார். அப்ப அழைப்பு என்கிற ஒன்று இருக்குமானால் அது எப்படியாத்தான் இருக்கும்? ஆசீர்வாதமா தான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, என்ன நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ஒருவேளை வியாதியா வந்திருக்கலாம், கடன் பிரச்சனையோட வந்திருக்கலாம், வருத்தங்களோட வந்திருக்கலாம். எல்லாருக்கும் பொதுப்படையா ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்குமானால் இன்றைக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களாம்மா? அதை அப்படியே வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடட்டா? சரி, ரோமருக்கு எழுதிய நிருபம் எடுங்க. மணி என்ன ஆயிட்டு? 52 ஆயிட்டு. நம்ம போவோம். அப்படி போயிட்டு உங்களை பயப்படாதீங்க, உங்களுக்கு வயிறு பசிக்கிறதுக்கு முன்னால நான் விட்டுருவேன். ஆமா, கர்த்தர் நல்லவன். ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுங்க. ரோமர் 8ஆம் எடுத்துட்டீங்களா? சரி, 30ஆம் வசனத்தை ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். ரொம்ப நல்ல பிள்ளைகள். சேர்ந்து படிங்க. எல்லாரும் சேர்ந்து படிப்போம்மா, ஏன் சும்மா போட்டு வீட்டுல சண்டையை வாருங்க. எல்லாரும் சேர்ந்து படி. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். முடிச்சிட்டீங்களாம்மா? முடிச்சிட்டீங்களா? அச்சா, இப்போ இந்த இடத்துல முன்குறித்தல், அழைத்தல், நீதிமான்களாக்குதல், மகிமைப்படுத்தல், 4 ஸ்டேஜ் இருக்கும். இந்த முன்குறித்தல்ங்கிறது உங்களுக்கு வேண்டாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அங்க போனா நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரம் போக முடியும். இப்போ அழைப்பு, நீதிமானாக்கப்படுதல், மகிமைப்படுதல். அப்ப அழைப்பு என்கிற ஒன்று வந்தால், அழைப்பு என்னில் ஆரம்பித்தால் முடிவு எப்படி இருக்கும்? மகிமையாத்தான் இருக்கும். அதுதான். இது யாரும் உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி நீ அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அழைப்பு என்கிற ஒன்று என் குடும்பத்தில், அழைப்பு என்கிற ஒன்று என் சபையில், அழைப்பு என்கிற ஒன்று என் பிள்ளைகளுக்கு வருமானால் முடிவு எப்படித்தான் இருக்கும்? மகிமையாத்தான் இருக்கும். அப்ப என் முடிவு எப்படி இருக்கும்? நம்ம ஊழியத்தின் முடிவு எப்படி இருக்கும்?
நம்ம பிள்ளைகளுடைய முடிவு எப்படி இருக்கும்? ஆனா ஒண்ணு, நீ நடந்துகிற விதத்தை பொறுத்து இருக்கு. சரி, அதை நம்ம பிறகு யோசி. அல்லேலூயா. அப்ப அழைப்பில் ஆரம்பித்தால் முடிவு எப்படி இருக்கும்? அப்ப நம்ம தைரியமா சொல்லலாம், அழைப்பு ஆசீர்வாதமாகத்தான் முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அழைப்பினால் வருகிற ஆசீர்வாதம். இப்ப நம்ம மறுபடியும் எங்க வர போறோம்? இல்ல, அதெல்லாம் நம்ம விட்டு வெளியே வந்துட்டோம். எல்லாம் வேகமா வண்டி ஓடிட்டு இருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வரப்போம். நான் படிக்க சொல்லலையே, சொல்ல கரெக்டா நான் படிக்க சொல்லல. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம என்ன செய்தாச்சு, படிச்சாச்சு. அப்போ அங்கே என்ன சொல்ல, அபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உன்னை காண்பிக்கிற தேசத்திற்கு போ. அழைப்பு வந்துருச்சா இல்லையா? ஸ்தோத்திரம். இப்ப யோசிங்க, எடுங்க. இப்போ ஒருத்தர் படிங்க 13ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். 13:16 படிங்க. பெருக பண்ணுவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆசீர்வாதம் ஆரம்பிச்சிருச்சா? 12ஆம் அதிகாரத்தில் அழைப்பு, 13ஆம் அதிகாரத்திலிருந்து ஆசீர்வாதம் ஆரம்பிச்சிருச்சு. சந்ததிக்கு ஆசீர்வாதம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 13ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வாதங்கள் இருக்குதே, நிறைய இருக்கு. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நமக்கு நேரம் கிடையாது. 13ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலே ஒரு பிளஸிங் வரும் பாருங்க. வந்தாங்க. அவ்வளவுதான். 12ஆம் அதிகாரத்தில் அழைப்பு வந்துருச்சு. 13ஆம் அதிகாரத்திலிருந்து மாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அழைப்பு என்கிற ஒன்று ஒருவனில் தெளிவுபடுத்தப்படுமானால் ஆசீர்வாதம் என்பதை தடுக்க முடியாது. இது எப்பவுமே சபை வசனத்துல தெளிவா இருக்கணும். வசனத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். இன்றைக்கு எல்லாரும் தீர்க்க தரிசனத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை தான் பேஸ் பண்றாங்க. அது பண்ணவே கூடாது. வரங்கள் குறைவுள்ளது, வசனம் குறைவில்லாது. எப்பவுமே படிக்கும். வசனம் குறைவுள்ளது, சாரி, வரங்கள் குறைவுள்ளது. வரங்கள் ஆனாலும் ஒளிந்து போகும், அப்படிதான் சொல்லி இருக்கு. ஆனா வசனம் ஒளிந்து போகும். அப்ப நம்ம அடிப்படையா படிக்கிறது வசனத்துல படிக்கணும். 12ஆம் அதிகாரம் சொல்லுது அவர் அழைக்கப்படுகிறார். 13ஆம் அதிகாரம் சொல்லுகிறது ஆசீர்வாதம் ஆரம்பிக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனை அழைத்தால், குடும்பத்தை அழைத்தால், அவன் குடும்பம் எந்த சூழ்நிலையிலும் ஆசீர்வதிக்கப்படத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? ஆசீர்வதித்ததற்கு இல்ல, அழைத்ததுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என் ஆசீர்வாதம் இன்னும் மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும், வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். மரண பரியந்தம் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிப்போம். அதனால ஆசீர்வாதத்திற்காக அல்ல ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது. என்னையும் நீர் அழைத்தீரே ஆண்டவரே, என்னையும் நீர் அழைத்தீரே ஆண்டவரே, என் குடும்பத்தையும் நீர் அழைத்தீர் ஆண்டவரே. உலகத்தில் இருந்த என்னை, விக்கிரகத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்த என்னை, பாவத்தை பச்சை தண்ணீரை போல விரும்பி வாழ்ந்த என்னை, அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் பொல்லாப்பிலும் இருந்த என்னை உமது பிள்ளையாய் வாழ்வதற்கு நீர் அழைத்தீரே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது இந்த அழைப்புங்கிற வார்த்தையை நம்ம ஒரு வாரம் பிரசங்கம் பண்ணலாம். அவ்வளவு ரகசியம் அடங்கியது, அவ்வளவு ஆழமானது. இப்ப ஆண்டவர் நம்மை அழைக்கிறத படிச்சோம். இனி நம்ம அவர் அழைக்கிறத படிக்க போறோம். ஜனங்கள் நம்மை அழைக்கப்படுகிறத இன்னொரு கோணத்துல படிக்கணும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே அப்ப உலகம் நம்மளை எப்படி கூப்பிடுது?
உலகம் நம்ம எப்படி கூப்பிடுது அது இன்னொரு கான்செப்ட். அங்க போனா இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போக முடியாது. அதனாலதான் அந்த பக்கம் நான் போகல, எனக்கு போகணும். புரியலையோ? அல்லேலூயா. சரி, அப்போ ஒன்று, அவர் என்னை அழைத்த அழைப்பு, அவர் என்னை அழைத்த அழைப்பு. ஆண்டவர் அழைத்து தான் நான் இந்த விசுவாசத்திற்குள்ள வந்திருக்கேன். ஆண்டவர் அழைத்து தான் இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன். ஆண்டவர் என்னை அழைத்து தான் இந்த ஞானஸ்நானத்தை நான் வாங்கியிருக்கேன். ஆண்டவர் என்னை அழைச்சு தான் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன். ஆண்டவர் என்னை அழைத்ததுனால தான் இந்த பந்தியில் நான் பங்காளியா இருக்கேன். அவர் என்னை அழைச்சதுனால தான் என் வாயினால் கர்த்தர் புகழப்படுகிறார். அல்லேலூயா. நான் ஒரே ஒரு ஆலோசனை சொல்லட்டா உங்களுக்கு, மரிக்கிறது வரையிலும் இந்த அழைப்பில் நிலைத்திருந்து கொள்ள வேண்டும். சிலர் கல்யாணத்துக்கா விட்டுட்டு போயிடுறாங்க, சிலர் உலகத்திற்கா விட்டுட்டு போயிடுறாங்க, செல்வத்திற்கா சுகத்திற்கா விட்டுட்டு போயிடுறாங்க. மரிக்கிறது வரையிலும் அவன் அவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையில் நிலைத்திருக்க கடவுள். ஒரு ஆலோசனை உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து ஒரு ஆலோசனை சொல்லுங்க, அழைப்பில் நிலைத்திருங்க. ஆமென். அழைப்பில் நிலைத்து எந்த சூழ்நிலை எதை நீங்க மிஸ் பண்ணாலும் இந்த அழைப்பை மிஸ் பண்ணக்கூடாது. எதை நீங்க தவற விட்டாலும் இந்த அழைப்பை தவற விடக்கூடாது. எதை நீங்கள் நிறைவேற்றாம போனாலும் இந்த அழைப்பை நிறைவேற்றாம போகக்கூடாது. ஏன்னா இந்த ஆசீர்வாதம் உங்களோட முடியாது. அழைக்கப்பட்டது ஆபிரகாம், ஆசீர்வதிக்கப்பட்டது ஈசாக்கு, யாக்கோபு சந்ததி. அப்ப அழைப்புல மட்டும் நீ கரெக்டா இருந்தேன்னா உன் பிள்ளைகளுக்கு நீ ஒன்னு சம்பாதிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, அவனை கர்த்தர் நடத்துவான். அவனை கர்த்தர். அல்லேலூயா. எதை நீங்க தற்காத்து கொள்ள தவறினாலும் உங்க அழைப்பை தற்காத்து கொள்ளணும். உங்க அழைப்பை தற்காத்து கொள்ளணும். சிலர் விட்டுறாங்க, சில அழைப்பை விட்டுறாங்க. அவங்க நிலைமை ரொம்ப பரிதாபம், ரொம்ப பரிதாபம். ஆனால் இன்று இரவில் உங்களுக்கு ஆலோசனை, ஒருவேளை இந்த இடத்தில் இருக்கிற யாராகிலும் முன் போல இப்ப ஆண்டவரோடு இல்லை, முன் போல விசுவாசத்தோடு இல்லை, முன் போல ஆண்டவருடைய அன்பில் ஐக்கியத்தில் இல்லை, தளர்வடைந்த நிலையில் எனது வார்த்தைகளை கேட்பீர்களானால் இன்னும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அல்லேலூயா. இரண்டாவது நான் அவரை அழைப்பதினால் உண்டாகிற ஆசீர்வாதம். இதுக்கு நம்ம நிறைய சொல்லலாம். உங்கள்கிட்ட கேட்டாலே நீங்க நிறைய ரெஃபரன்ஸ் சொல்லுவீங்க. ஆனா புரியுற மாதிரி எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்றேன். யோவான் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், யோவான் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க. சரி. போதும். அந்த கல்யாணத்திற்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். ஆமென். அல்லேலூயா. அந்த கல்யாணத்திற்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். இந்த அழைப்பு நான் அவரை அழைக்கிற அழைப்பு. நான் அவரை அழைக்கிற அழைப்பு. ஏற்கனவே படிச்சது அவர் என்னை அழைத்த அழைப்பு. இது நான் அவரை அழைக்கிற அழைப்பு. சரி, இந்த கல்யாண வீடு உங்க எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? கல்யாண வீடு அல்ல, இந்த கல்யாண வீடு தெரியுமா இல்லையா? இந்த கல்யாண வீட்டுல என்ன நடந்துச்சு? குறைவு உண்டாச்சு, அது நிறைவாக்கப்பட்டுச்சு. முந்தினதை விட பிந்தினது ஆசீர்வாதம், முந்தின வாழ்க்கையை விட பிந்தின வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்துச்சு. அப்போ ஆண்டவரை நமது வாழ்வில் நாம் அழைக்கும் பொழுது, நமது வாழ்வில் அழைத்து அவருக்கும் நமது வாழ்வில் ஒரு இடம் கொடுக்கும் பொழுது அது நமக்கு நிச்சயமா ஆசீர்வாதமாக தான். ஆமென். அதனால நம்முடைய வாழ்க்கையில் அவரை அழைப்பது என்பது அவ்வப்பொழுது அல்ல. சில ஆட்கள் அவ்வப்பொழுது அழைப்பார்கள், ஆண்டுக்கு ஒரு முறை அழைப்பார்கள். நம்ம அப்படி அழைக்கப்படாது. நம்மளை ஆண்டவர்
நம்ம 1 தேதியா அழைக்கிறார் இல்லையே. வாழ்க்கையில ஒரு வாட்டி அழைச்சார், சாகிறது வரைக்கும் நின்னுக்கன்னு. நாமும் அப்படித்தான். ஆண்டவரை ஒரு வாட்டி கூப்பிட்டா அவரை கடைசி வரைக்கும் என்ன செய்திடக்கூடாது, விட்டுறவே கூடாது, கடைசி வரைக்கும். சில ஆட்கள் நம்ம சபை போதகரா இருக்கிறதுனால சொல்றேன், சில ஆட்கள் சபைக்குள்ள என்றாகிறாங்கன்னாலே ஏதோ பிரச்சனை இருக்கும் போல, ரொம்ப நாளைக்கு பிறகு வாரானே அப்படி தோணி போகும், அப்படி நினைச்சுருவோம் நாங்க. ஆமா, சில ஆட்கள் அப்படித்தான். வாழ்க்கையில கஷ்டம் வந்தாதான் ஆண்டவர் கூப்பிடுவாங்க. அது வேற. அவரும் அப்படித்தான் எழுதி வச்சிருக்காரு, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி. அப்படின்னா நல்லா இருந்தா கூப்பிடாதேன்னு அர்த்தம். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அதனாலதான் நான் பாஸ்டர், பிரச்சனை வந்தா மட்டும்தான், கஷ்டம் வந்தா மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அங்கதான் பிரச்சனையே இருக்கு. நம்ம 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தையாக்கும் படிச்சோம் இல்லையா? இப்ப சொன்ன வசனம் என்ன? அந்த கவலிங் வருது மக்கள். 50:15 தானே, அப்படிதானே இல்லையா? அது ஒண்ணு படிங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அதனாலதான் சிலர் ஆபத்து காலத்தில் என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்கன்னு நீங்க நினைக்கப்படாது. 15ஆம் வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னால 14ஆம் வசனத்தை படிச்சுட்டு தான் படிக்கணும். 14 என்ன சொல்லுது? நீ தேவனுக்கு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை. அப்ப இது டெய்லி ப்ராசஸ். ஸ்தோத்திரம் செலுத்துறது டெய்லி ப்ராசஸ். காலையில ஸ்தோத்திரம், அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் உம்மை துதிப்பேன். அப்போ ஸ்தோத்திரம் என்பது டெய்லி ப்ராசஸ். பொருத்தனைகளை நிறைவேற்றுவது ஆணிக்கு ஒரு வாட்டி ஆவணிக்கு ஒரு வாட்டி வர்றது இல்லை. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை அழைப்பதும் அவரை இணைந்து வாழ்வதும் எப்பொழுதும் ஆமென் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்ப ஆண்டவர் இங்கே அழைக்கப்படுகிறார், ஆண்டவர் வருகிறார். அதனால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறதா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்று இரவில் நான் கர்த்தருடைய வார்த்தையில் கற்றுக்கொள்ளுகிறேன், அவர் என்னை அழைப்பதினாலும் நான் அவரை அழைப்பதினாலும் ஆசீர்வாதம் எனக்கு தான். ஆசீர்வாதம். அப்போ இப்ப நம்பிக்கையோட சொல்லுங்க, கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். கர்த்தரனை அல்லேலூயா. எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அன்புள்ள தகப்பனே, நீர் என்னை ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் என்னை அழைத்திருக்கிறேன், நான் உம்மை அழைத்திருக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என்னுடைய வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதனாலதான் தேவ பிள்ளைகளுக்கு எப்பவுமே சொல்லுவோம், திருமணத்திற்காக அழைப்பை விட்டுறப்படாது. சில ஆட்கள் மேரேஜ் டைமில் அழைப்பை விட்டுருவாங்க, ஏதோ ஒரு நல்ல பிசினஸுக்காக அழைப்பை விட்டுருவாங்க. அது கடைசியில் எப்படி போய் முடியும்னா மிகப்பெரிய தீங்களை போய் சிக்கிக்குவோம். அதனால எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய அழைப்பை நாம் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடவே கூடாது. ஆண்டவருக்கு தெரியாம எதுவுமே வராது. ஆண்டவருக்கு தெரியாம எதுவுமே வராது. அவர் எல்லாவற்றையும் அதன் காலங்களில் அவர் நேர்த்தியாய் செய்வார். ஒரு ஆமென், அல்லேலூயா. சரி, இரண்டாவது ஆசீர்வாதம் எப்படி வருது நமக்கு? அழுகையினால் வருகிற ஆசீர்வாதம். அழுகையினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சிலரை எனக்கு நினைவுபடுத்துங்க பைபிள்ல. அன்னாள் பாவம், அந்த கிழவி மட்டும்தான் அப்பப்ப ஞாபகத்துக்கு. வேற யாரு? ஆகார் அழுதாங்களா? பிள்ளை அழுதுச்சா? வேற யாரு அழுதா? இவ்வளவு பெரிய பைபிள்ல இவங்க 2 பேர் தான் அழுதாங்களா? தாவீது அழுதாரா? அப்ப அழுதார், உபவாசம் பண்ணார். சரி, தாவீது சிக்லா பட்டம் எரிக்கப்பட்ட பொழுது பலன் இல்லாமல் போக மட்டும் என்ன செய்வாங்க? அழுவாங்க. அப்ப பைபிள்ல அழுதவங்க சில ஆட்கள், அவங்க மட்டுமா அழுகிறாங்க? சில ஆட்கள் நம்ம ஆட்கள் வாயாம கழுத அழுதுத்தானே. சில ஆட்கள் எதுக்கு அழுகிறோம்னே தெரியும். என்ன? நெகேமியா அழுதார்.
நெகேமியா அழுதார். வேற இயேசு அழுதார், கண்ணீர் விட்டார். வேற யாரு அழுதா? யாரு? ஒரு விதவை அழுதாங்க. மார்த்தாள் மரியாள் அவங்க அழுதாங்களா? இல்ல தெரியாது, நான் பார்க்கல. லாசரு மரித்து அழாம இருக்க முடியுமா? இயேசுவையே அழ வச்சிருக்கான். அழ மட்டுமா செய்தான் கழுதே? அழ வச்சிருக்கான். அடுத்து ஆமா யோசிக்கணும், இல்லைன்னா மூளை துருப்பிடிச்சு போகும். யோசிங்க. சும்மா பாஸ்டர் மட்டுமே பேசுவார், நம்மளை அப்படியே கேட்டு உள்வாங்கிட்டு போயிடக்கூடாது. நம்மளும் கொஞ்சம் பேசணும் இல்ல? அப்ப அழுகையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? ஆனா இவங்க எல்லாம் மனிதனிடத்தில் அழுதவர்கள் அல்ல. நம்ம குழப்பம் என்ன? அண்ணிட்ட போய் 1/2 மணி நேரம் அழுகிறோம். அண்ணி 1/2 மணி நேரம் முடிஞ்சா, பெரியம்மாட்ட போய் 1/2 மணி நேரம், பெரியம்மா ஆண்டவர் ஏன் என்னை இப்படி வச்சிருக்கிறார்? பெரியம்மாட்ட 1/2 மணி நேரம் முடிஞ்சது இல்லையா? அடுத்து சித்திட்ட போய் 1/2 மணி நேரம். ஏன் சித்தி குடுகை ஏல குடுல கோமாளி தோத்துறோம். சித்திட்ட போய் ஓ இது சித்தப்பாவா, சித்தப்பாட்ட போய் 1/2 மணி நேரம். அதுதான் பிரச்சனை. நம்ம பிரச்சனை என்ன? அழ வேண்டியவரிடத்தில் அழுவதில்லை, அழ வேண்டியவரிடத்தில் அழுவதில்லை. ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து பிரசிடண்ட், வார்டு மெம்பர், கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, பால்காரன்ட்ட கூட அழுவாமனே. ஆனா 10 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட போய் அழுடா. அல்லேலூயா. நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. நீங்க எப்படி? நீங்க பாக்குறது ஒரு மாதிரி இருக்கு. ஒருவேளை தபால்காரனா இருக்குமோ? நல்ல கவனிங்க. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா இவர்கள் எல்லாம் கர்த்தரின் முன்னிலையில் அழுதவர்கள். ஆமென். அழுகை ஆசீர்வாதமாகத்தான். நீங்க எல்லாரையும் சொன்னீங்கல்ல, இவங்க எல்லாரையும் எழுதிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் தனியா சொன்னா நமக்கு நேரம் ஆகிரும். இல்ல ஒரு வசனத்தை மட்டும் சொல்லுவோமா? 18ஆம் சங்கீதம் எடுங்க, 18ஆம் சங்கீதம் எடுங்க. அதனுடைய 6ஆம் வசனத்தை ஒண்ணு படிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அபயமிட்டேன். தம்முடைய ஆலயத்தில் இருந்து அவர் சந்நிதியில் போய் ஏறிற்று. ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா. இது எத்தனை வசனம்? 6ஆம் வசனம் தானே? பைபிளை பார்த்தீங்களா? இங்க பார்த்து படிச்சாலா, பைபிளை பார்த்து படிச்சாலா? மக்கள் அதுக்கு நேர வலது பக்கம் ஒரு வசனம் இருக்கு, 19ஆம் வசனத்தை படி. எப்படி எப்படி எப்படி? கூப்பிட்டப்ப எங்க இருந்திய? ஜெபம் கேட்டப்ப எங்க இருந்திய? அதுதான் 6ஆம் வசனத்தை செய்தா 19ஆம் வசனத்தை அனுபவிக்கலாம். 6ஆம் வசனத்துல என்ன இருக்கு? 19ஆம் வசனத்துல என்ன இருக்கு? இதுக்கு எது காரணம்? அடுத்தவன் முன்னாடி அழல, தம்முடைய ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்ட. அப்ப அழுகை. அண்ணாளம்மா எங்க அழுதாங்க? வீட்லயும் அழுதாங்க, ஆலயத்தில். அப்ப நம்ம கவனிக்கணும், அழுகை ஆசீர்வாதத்தை கொண்டு. நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்து கண்ணீர் சிந்த ஒரு தேவ பிள்ளை அழுது ஜெபிப்பார்களே ஆனால் நிச்சயமா அந்த குடும்பம் இன்றல்லது நாளை ஆசீர்வதிக்கப்படத்தான் ஆசீர்வதிக்கப்படத்தான். அப்ப அதை நீங்க மறந்துடக்கூடாது. அதனால நம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அந்நாளை போல நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் முதல்ல அறிகிறது யாராதான் இருக்கணும்? ஆண்டவராத்தான். நம்முடைய எனர்ஜி அது ஜபமா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், பெருமூச்சா இருக்கலாம். அதை முதலாவது ஊற்றுகிறது எங்கேயாத்தான் இருக்கணும்? பைபிள் சொல்லுது அந்நாளின் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார், கண்ணீருக்கு பதில் வந்துச்சு. ஆமென். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், அழுகை ஆசீர்வாதமாகத்தான் முடியும்.
அழுகை ஆசீர்வாதமாகத்தான். ஒருவேளை இன்றைக்கு இரவில் என் சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஏதேனும் காரியங்களை நினைத்து மறைவிடத்தில் அழுகிறவர்களானார், மறைவிடத்தில் அழுகிறவர்களானார், சிலருடைய கண்ணீரை புரிஞ்சிக்கவே முடியாது, புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை. அதாவது நீங்க நல்லா கவனிக்கணும், அன்னாள் வீட்டில் அழுகிறாங்க, அந்த கண்ணீரை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை. அதனால எங்க வந்து அழுகிறாங்க? ஆலயத்திலே அழுகை புரிந்து கொள்ளப்பட்டதா? அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க, பாஸ்டர் என்ன கேட்கிறார், நீ எதுவரைக்கும் வெறித்து கொண்டிருப்பாய்? ஒருவேளை உங்களுடைய கண்ணீர் ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு காணப்படலாம். அந்தரங்கத்தில் காணப்படுகிற அழுகை, அந்தரங்கத்திலே ஊற்றப்படுகிற கண்ணீர், இன்று ராத்திரியில் தீர்க்கமாய் சொல்லுகிறேன், அது தேவ சமூகத்தில் ஊற்றப்படுமே ஆனால் நிச்சயமா அதற்கு பதில் வரும், அதற்கு பதில் வரும். அல்லேலூயா. நீங்க மற்றவர்களை வாழ்த்துவது உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க எப்பவுமே நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புறீங்களா? நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புறீங்களா? ஆமாவா இல்லையா? அப்படின்னா நீங்க மற்றவங்களை எவ்வளவு வாய்ப்பு கிடைக்குமோ அவ்வளவு பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, அவ்வளவு. நீங்க நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் சொன்னா, நான் இவர் ஆசீர்வதிக்கிறேன், அவர் என்ன ஆசீர்வதிப்பார்? ஆண்டவரால் நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதில் முந்திக் கொள்ளணும். இவன் ஆசீர்வதிச்சா இவன் நல்லா இருவானோ அப்படின்னு வாயை பழக்கப்பட. சில ஆட்கள் அப்படித்தான், சகோதரா உன் சபையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு நான் சொன்ன, ஒருவேளை நம்ம சபையோட இவன் சபை பெருசாயிட்டு அப்படி இல்லை. நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் எந்த அளவினால் அளக்கிறேனோ அதே அளவினால் கர்த்தர் என்னை அளப்பார். அதனாலதான் எல்லாரும் வாயில கை வச்சு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்கனே, எல்லாரும் சகோதரிமார் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இதுல ஆசீர்வாதத்தை தவிர சாபத்துக்கு ஏதுவான ஒரு வார்த்தை வந்துடும். உங்க ஊர்ல அப்படி பழக்கம் இருக்கான்னு தெரியல. ஒருவேளை நீங்க கேபிட்டல் சிட்டியில இருக்கிறதுனால நீங்க நல்லவர்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சிலர் முழிக்கிற மொழிய பார்த்தா சந்தேகம். நாம் எந்த வார்த்தைகள் சொல்லுகிறோமோ அந்த வார்த்தை நமக்கு வரும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம விரும்பணும். ஆமென். உங்க கண்ணீருக்கு பதில் வரும். நம்ம உங்க கண்ணீருக்கு. இந்த சபை எதற்காக ஜெபிக்கிறது என்று எனக்கு தெரியாது. இந்த சபை எதற்காகவும் ஜெபிக்கலாம். இந்த சபை எதற்காக அழுகிறது என்றும் எனக்கு தெரியாது. ஆனா உங்க பாஸ்டருக்கு பொதுப்படையா ஒரு வாசத்தை சொல்லிரட்டா, உங்க கண்ணீருக்கு பதில் வரும் பாஸ்டர், உங்க கண்ணீருக்கு பதில். நான் இது எதனால, நான் காமனா பேசல, வேதத்தின்படி பேசுறேன், வேதத்தின்படி பேசுகிறேன், தெளிவா பேசுறேன். வேதத்தை நான் வாசிக்கிறேன், அதன்படி பேசுறேன். பல தரப்பட்ட விசுவாசங்கள் உண்டு, விசுவாசம் பலவிதம். அதுல ஒரு விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங். அதனாலதான் நான் சொல்லுவேன், எல்லா வார்த்தையும் தேவையில்லாம பேசப்படாது. சில ஆட்களுக்கு வாய்க்கு பிரேக்கே கிடையாது. இந்த கவர்மெண்ட் பஸ் மாதிரி கிளம்புனா இடிச்சு தான் நிற்கும், இடையில ஸ்பீடு பிரேக்கே கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. அபிஷேகம் பெற்றவனுடைய வாய், ஆண்டவரை ஆராதிக்கனுடைய வாய் ரொம்ப கவனமா பேசணும். சிலர்லாம் கொஞ்சம் வாய்க்கு பிரேக் வைக்க வேண்டியே இருக்கு, சிலருக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக் தேவைப்படுது. சில குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் போறதுக்கு காரணம் சிலருக்கு வாய் சரியில்லாத. ஏன்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசுவாசத்திற்கு ஒரு மார்க்கு எழுதிய சுவிசேஷம் பிரசங்கம் எல்லாம் மணி ஆயிட்டு இருக்கு தைரியமா இருங்க, இன்னும் 7 நிமிஷம் கிடக்கு. மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் எடுங்க. மார்க் உங்க பைபிள்ல இருக்கு, 11ஆம் அதிகாரம் இருக்கான்னு கேட்டேன். வெரி குட், வெரி குட். 23 வசனம் இருக்கு. நான் படிக்க சொன்னா இல்ல இருக்கான்னு கேட்டேன்.
இருக்குல்ல, எல்லாரும் சேர்ந்து படிப்போம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் அதுக்கு மேல வேண்டாம், நான் விட்டுட்டோம் இல்ல, நீ விட்டு. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். ஜீவன மரணமும் நான் சொன்னபடியாகும். இந்த ஃபெய்த் வெளிப்பட்ட ஒரே மனுஷன் நிறைய பேர் இருக்கிறாங்க, எலியா. நான் சொல்லாம மழை பெய்யா. அதனாலதான் தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், தேவையில்லாம வாயை பயன்படுத்தி பழகணும். தேவையில்லாம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது. தமாசும் சரி, விளையாட்டும் சரி, அதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை கவனமாத்தான் வரணும். அது காரணம் உண்டு. நீங்க நல்லா கவனிக்கணும். ஏலி பிள்ளைகளோட பேசுகிறது வரைக்கும் ஆண்டவர் அவங்கள கொல்லணும்னு நினைக்கவே இல்லை. ஏலி எப்ப டைரக்டா பிள்ளைகளோட பேசினாரோ அதுக்கு பிறகுதான் அவங்கள என்ன செய்யணும்னு ஆண்டவர் டிசைட் பண்ணார். நம்முடைய வார்த்தைக்கு பிறகுதான் எதுவும் தீர்மானிக்கப்படும். இந்த விளையாட்டா நினைக்கப்படாது. அதனால பேரண்ட்ஸ் பிள்ளைகளை பயன்படுத்துகிற வார்த்தைகள், பெற்றவர்கள் பிள்ளைகளை பயன்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை பயன்படுத்துகிற வார்த்தைகள் சும்மா கடகடம் பேசிட்டு இருக்கப்படாது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்க ஏதாவது நல்ல வார்த்தை சொல்ல விரும்புறியே, சொல்லுங்க பாப்போம். நல்லா இருப்பீங்க. அது நான் சொன்னதில்லை, புதுசா ஏதாவது சொல்லல. என் பின்னாடி பாஸ்டர் நிறைய சொல்லுதார். அதான் வேணும். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு பொதுவா சொன்னேன். அதையே நீங்களும் சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு மூளை என்ன வேலை செய்யலையா? பேட்டரி வீக்காவா இருக்கு. நமக்குன்னு ஒரு புதுசா வேணும். அதான் ரைட். பாஸ்டர் நிறைய சொல்லியிருக்கார். நீங்க நிறைய சொன்னீங்களா? அதுக்குன்னு சொல்லி கல்யாணம் ஆனவங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லிடப்படாது. இருக்கிறதே பெரிய பிரச்சனையில ஓடிட்டு இருக்கு. சரி, எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. அநேகருடைய வாயின் வார்த்தைகள் சரியில்லாததுனால என்ன நடக்குதுன்னா, அவர்களுடைய கையின் பிரயாசங்கள் அவர்களாலேயே என்ன செய்யப்படுகிறது? ஆசீர்வாதத்தை இழக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு வசனம் வேணும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒண்ணு படிங்க. ஏதோ ஆவியானவர் இதை சொல்றதுனால சொல்றேன். 5:6 படிங்க. இல்லையம்மா, உன் மாம்சத்தை பாவத்திற்கு உள்ளாக்க. எப்படி உன் மாம்சத்தை பாவத்திற்கு உள்ளாக்க. அதனாலதான் யாருகிட்ட பேசினாலும் 5 நிமிஷத்துக்கு மேல பேசப்படாது. சில ஆட்கள் போனை எடுத்துட்டோம்னா வெடிக்கிறது வரைக்கும் பேசுவோம். அவ்வளவு. போனை எடுத்துட்டோம்னா பாவத்தின் உச்சத்துல கொண்டு நிறுத்துறது வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். அதிக நேரங்கள் பேசுவது நம்முடைய சரீரத்தை, மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க காரணமா இருக்கிறது. எது? அதோட முடியல. உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. தொடர்ந்து படிங்க. அது அறிவில்லாம செய்துட்டேன்னு சில ஆட்களுக்கு செய்யறது வரைக்கும் செய்திருவான். அதுக்கு பிறகு சாரி பிரதர், இந்த சாரியை கண்டுபிடிக்க அவனை பிடிச்சு சூடான பண்ற சேட்டை எல்லாம் பண்ணிட்டு ஒரு வார்த்தையில முடிச்சிருவான். சாரி பிரதர். அப்படி சொல்லக்கூடாதான். தூதன் கேட்கிறான். இப்ப எப்பவுமே
ஒரு நபருக்கு 2 தூதர்கள் இருப்பார்கள். ஒரு நபருக்கு 2 தூதர்கள் இருப்பாங்க. ஒன்று பாதுகாப்பதற்கு, 2 தகவலை சொல்லுவதற்கு. அவனுடைய தூதனுக்கு முன்னாடி நீ அவனை கடிந்து கொண்டுட்டு அறிவில்லாம செய்துட்டேன்னு சொல்ல நிக்க கூடாது. எதையுமே பேசுறதுக்கு முன்னாடி, செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு தான் அவுட்புட் வரணும். நம்ம என்ன சொல்லுவோம், செய்த பிறகுதான் யோசிக்கவே ஆரம்பிப்போம். எங்க ஊர்ல பலரும் அப்படித்தான் இருக்காங்க. இந்த ஊர்ல அப்படி இருக்காங்களா? இங்க ஒரு மாதிரி இருக்கல. அதனாலதான் நம்ம கவனிக்கணும், எந்த ஒரு காரியமும் செய்வதற்கு முன்னே நல்ல யோசித்து பேசணும். ஏன்னா தூதன் கேட்கிறான். இப்ப நான் பேசுறேன், தூதர்கள் கேட்கிறான். ஒரு ஆளுக்கு 2 தூதர்கள். அப்ப இந்த இடத்துல எவ்வளவு தூதர்கள் இருப்பாங்க? இதுல எப்படி ஒரு எவ்வளவு 100 பேர் இருப்பாங்களா? 100 பேர் இருப்பாங்க. இப்போ இதுல எவ்வளவு தூதர்கள் இருப்பாங்க? 200 தூதர்கள் இருப்பாங்க. நான் உங்களை கண்டு பயப்படணுமோ இல்லையோ, அவங்களை கண்டு பயப்படணும். இவரெல்லாம் நமக்கு மேட்டரே கிடையாது. நீங்க எனக்கு மேட்டரே கிடையாது. உங்க யாருக்கு சாப்பாட்டுலயும் நான் கிடையாது. அதனால நீங்க எனக்கு இன்னொரு வாட்டி கூப்பிடணும் அதுக்கு அவசியமே கிடையாது. ஆனா ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன், எனக்கு பிரச்சனையே உன் தூதன் தான் இங்க நின்றுட்டு இருக்கிறான். அவ என்ன பண்ணி சொல்லுவான், இதை கேட்டுக்கிட்டு நேர போய் யார்கிட்ட ஆண்டவர்கிட்ட சொல்லி போடுவானே, ஆண்டவரே இந்த ஜஸ்டின் மோசஸ் அந்த பாஸ்டரை ஒரு மாதிரி பார்த்த, அவன் மேல நீங்க ஒரு கண்ணை வச்சுக்கடன். அவங்க இப்ப எனக்கு பிரச்சனை யாரு? நீங்க யாரும் கிடையாது, தூதன் தான் பிரச்சனை. அதனாலதான் நம்ம கவனிக்கணும், நம்ம வீட்டுக்குள்ளே இதுதான் நடக்கும். நம்ம நினைப்பு யாருக்குமே தெரியாது, அக்காள்கிட்ட மட்டும்தான் போன்ல சொன்னேன், கிட்ட கேட்டு நிக்காம யாரு? நம்ம ஏரியால பேயும் கேட்கும், பிளஸ் யாரு பேயும் கேட்கும். அப்ப அவன் வேற போட்டு விட்டுருவான், அவன் எல்லாத்தையும் போடுவான். என்ன தூதன் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் போடுவான். அதுல ஒரு பாதுகாப்பு. பிசாசு போய் ஊர சொல்லிவிடுவான், இவளை தெரியுமா இவளை தெரியுமா. அப்போ தோத்திர தூதனுக்கு முன்னால என்ன செய்யாதீங்க. அடுத்த தொடர்ந்து படிங்க. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும், வாய் சரியில்லைன்னா பாவம் செய்ய வேண்டியது வரும். வாய் சரியில்லைன்னா ஆண்டவருடைய கோபத்திற்குள்ளாக வேண்டியது வரும். வாய் சரியில்லைன்னா என்னுடைய கையின் பிரயாசங்களுக்கு ஆபத்து வரும். நிறைய பேர் அடிபடுகிறது இங்கதான். கையின் பிரயாசங்கள் நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் கெடுகிறதுக்கு காரணம் இதுதான். எது எடுத்தாலும் வாய்க்கு பிரேக் கிடையாது. யார்கிட்ட சொல்லணும் யார்கிட்ட சொல்லக்கூடாது தெரியாது, யார்கிட்ட சொல்லணும் யார்கிட்ட சொல்லக்கூடாது தெரியாது. அவ பாட்டுக்கு கலகலன்னு பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பான். 100 ரூபாய் வீட்டுக்குள்ள வந்த உடனே பஞ்சாயத்து மொத்தம் தெரியும். எது செய்தாலும் 4 பேர்ட்ட சொல்றதுல. அதான் வாயின் வார்த்தைகளினால் கையின் கிரியைகளுக்கு ஆபத்து வரும். வாயின் வார்த்தைகளினால் தேவ கோபத்திற்குள்ளாக வேண்டியது வரும். வாயின் வார்த்தைகளினால் முதல்ல என்ன சொல்லப்படும், என் சரீரம் பாவத்திற்குள்ளாக வேண்டியது வரும். அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், நாவை பயன்படுத்துவது ரொம்ப ஜாக்கிரதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா.